கோபி, அப்பா கோபி. ஐயோ, கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டேடா. எனக்கு உசிரே போயிடுச்சுடா. அப்பா இப்ப எப்படி பாக்கீங்க? டாடி இன்னும் பெயின் இருக்கா டாடி? ஏப்பா சொல்லு, உனக்கு ஏதாவது வேணுமா? சொல்லுடா. டாடி இப்போ நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டுப்பா. எப்படி நடந்துட்டு இருந்த பையன் ராஜா மாதிரி நடந்துட்டு இருந்தவன் இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து படுக்கிற மாதிரி ஆயிடுச்சே. டேய், உன்னை இந்த கோலத்துல பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க எல்லாம் சாமி கிட்ட வேண்டிட்டு தான் இருக்கோம். உனக்கு சீக்கிரம் சரியாயிடும். நல்லபடியா வீட்டுக்கு வந்துருவாப்பா. அம்மா அமைதியை டிஸ்டர்ப் பண்ணாம தானே பார்க்க சொன்னேன். டாக்டர் வந்து என்னதாம்மா திட்டுவாங்க? எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க. ஏமா இப்பதானமா உள்ள வந்தோம், அதுக்குள்ள வெளியே போக சொன்னா எப்படி? பேஷண்ட்டை பார்த்தாச்சு இல்லம்மா, நீங்க வெளியே இருங்க. நான் மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்கணும். கோபி, டாடி அம்மா வெளியே இருங்கம்மா. கோபி இருக்காரு. பாக்குறதுக்கே பாவமா இருக்கு பாக்கியா. ஏதோ பேசணும்னு நினைக்கிறான், ஆனா அவனால பேசவே முடியல. சரியாயிடுவார் அத்தை. சரி, நீயும் போய் பாரு. ஏன் வேண்டாம்? போய் பாரு. பரவாயில்ல, அவனை பாக்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க பாத்துட்டீங்கல்ல, அதுவே போதும். சரிடா, நீ அது போய் பாரு. ஏன் உன் அம்மா போய் பார்த்தாதான் நீயும் பாப்பியா? வேண்டான்னு சொன்னா விடுங்களேன். டேய், ரெண்டு பேரும் ரொம்ப பண்ணாதீங்க. உங்களுக்கு எல்லாம் மனிதாபிமானமே இல்லையா? மனிதாபிமானம் இருந்ததுனால தான் அம்மா அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தாங்க. மனிதாபிமானம் இருந்ததால தான் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நின்னுட்டு இருக்கேன். அவருக்கெல்லாம் அவ்வளவுதான் செய்ய முடியும். ஏய், என்னடா இப்படி பேசுற நீ? என்ன நிலைமை தெரியுதா உனக்கு? அவருக்கு இப்படி ஆயிருச்சேன்னு அவர் மேல ஒரு பரிதாபம் இருக்கு. அவரை பார்க்க பாவமா தான் இருக்கு. அதுக்காக அவரை பார்த்து கொஞ்சம் கொலாவணும்னால எனக்கு சுத்தமா தோணலடா. அவர் நம்ம டாடின்னு. நான் இல்லைன்னு சொல்லலையே நீயா? எழில நீ பேசாம இரு. உன்ன மாதிரி தான் இவனும் இருக்கான். ரெண்டு பேரும் போய் கோபியை பார்த்துட்டு வாங்க முதல்ல. என்னால முடியாது அத்தை. என்னாலையும் முடியாது. அவருக்கு உடம்பு சரியில்லாததால அவர் நல்லவரெல்லாம் ஆயிட மாட்டாரு. அவர் பண்ணதெல்லாம் இல்லைன்னு ஆயிடாது. பையனா நான் என் கடமையை நிறைவேற்றுவேன். அதுக்காக பாசமால என்னால பேசிட்டு இருக்க முடியாது. இத பாருடா, நீ ரொம்ப தப்பா பேசுற. பரவாயில்ல பாட்டி, அப்படியே இருக்கட்டும். எழில், ஹாஸ்பிட்டல்ல வச்சு சண்டை எதுவும் வேண்டாம். அவரை ரூமுக்கு மாத்தியாச்சு, எல்லாரும் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அத்தை, நீங்களும் என் கூட வாங்க. எதுக்கு? எதுக்குண்ணா? புரியல. நான் இங்க தான் இருப்பேன். நான் வீட்டுக்கு வந்தா ராதிகா இங்க வந்துருவா. அவங்க வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அத்தை? பிரச்சனை தான். நான் வரமாட்டேன், இங்க தான் இருப்பேன். இனியா, நீ வா, இன்னைக்கு காலேஜுக்கு போவா. டாடி டிஸ்சார்ஜ் ஆகுற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். சொல்றத கேளு இனியா. ஏன் நீ மட்டும் சொல்றதை கேக்குறியா? நாங்க இங்க தான் இருப்போம். சரி இருங்க, நான் கிளம்புறேன். பாத்துக்கோங்க. டேய் எழில, நான் வரேன். நீ சண்டை எதுவும் போடாத, புரியுதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.